எங்க அம்மா கிட்ட போய் காசு கேட்கறதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருந்தது. காசும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு, படமும் ரிலீஸ் ஆகல. சரி ஓகே, நமக்காக ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம லவ் பண்ற அவ இருப்பான்னு நினைச்சேன். பொண்ணும் போயிடுச்சு. அஜித் சாரை மீட் பண்ணாரு. அப்ப அஜித் சார் ஒரே வார்த்தை தான் எங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையன் அவன் கண்டிப்பா வருவான். இப்ப நான் ஒரே டேக்ல நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதுக்காக நான் போய் பீத்தின்னு இருக்க முடியுமா? நான் போனா ஒரே டேக்ல நடிப்பேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. எனக்கு சிம்பு தான் உயிர்னு எனக்காக உயிரை கொடுக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு நடிகர் சங்கத்துல இத்தனை வருஷமா, எத்தனை வருஷமா அட பாவி முகரே முடிஞ்சா கூட பாக்கலடா. அவங்க இருந்து ஒரு ராதா ரவி அண்ணனும் சரி, சரத்குமார் சாரும் சரி, ஒரு நம்ம விஜயகாந்த் சாரும் சரி, அவ்வளவு அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தினத திடீர்னு நீ வந்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? எப்படி சொல்லுவாங்க? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? இத கேட்டா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க யாருமே பதில் சொல்லல. எப்படி சொல்ல முடியும்? ஏண்டா இங்க வந்து நாலு சாய் சந்த பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். யார் நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்றதுக்கு? என்ன அறிவு இருக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறதுக்கு? பர்சனாலிட்டில நீ நானும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கோம். என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க. அதை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? செல்வராகவன் ஆரம்பித்த படம் கான். சிம்பு, கேத்ரினா தெரசா நடிப்பதாக அறிவிக்கப்பட்ட இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வந்ததோடு சரி, அதன் பின்னர் படப்பிடிப்பு தொடங்குவதற்கான அறிகுறியே தென்படவில்லை. தற்போது வந்துள்ள புதிய தகவலின்படி இந்த படத்திற்கு ஃபைனான்ஸ் செய்ய யாரும் முன்வரவில்லை என்றும், இதனால் இந்த படம் டிராப் ஆகிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.